अब मिशन कैसे चल रही है? अंडरस्टैंड? எதுக்கு ராவ் சார் டென்ஷன் ஆவறீங்க? பின்னே தம்பி புது மிஷின் எப்போ பார்த்தாலும் ஏதாவது புடிங்கி விட்டு ரிப்பேர்னு ஓவி அடிக்கிறான். என்னன்னு கேட்டா இங்க இருக்கிற லோக்கல் ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு மிரட்டுறான். சொல்ற விதத்தை சொன்னா சரியாட போறாங்க. எல்லா இடத்துலயும் இப்படிப்பட்ட ஆள் இருக்கத்தானே செய்றாங்க. மிஸ்டர் குல்தீப், இட்ஸ் our company, you know. We should do our job perfectly. Okay? போலாம். This is the last warning. Be careful. வாங்க சார். अरे पुनीत कितनी देर लगेगी और? 2 घंटे. हाँ जल्दी कम करना. चंगा जी. हाँ सर. सरदार जी சும்மா பஞ்சாப் நாயில நமக்கு ஃப்ரெண்டு பா. सरदार जी मैं आया हूँ. कौन है भाई? सर நீங்களா சார்? ஆனந்த் ஆனந்த் சார் ஜீப்ல லிஃப்ட் கொடுத்தீங்களே. अच्छा 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 வரேன். வாங்க 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 வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்க நாய் கடிக்குமா சார்? ரொம்ப குலைக்குது. உன்னை பார்த்து இல்ல இது பார்த்துதான். உள்ள வாங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், மேல வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க. வாடகைக்கா? ஆமா சார். நான் ஒன்னும் அட்வர்டைஸ் பண்ணலையே. பேப்பர்ல ஒன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் வரல. பக்கத்துல எஸ்டிடி பூத் வச்சிருக்காரு கோணவாய் சிங், அவர் தான் சொன்னார். உன் வாய் விடவா கொனையா இருக்க? எனக்கு பரவாயில்ல, அவருக்கு சும்மா ரெண்டா पापा जी ए दोनों ऐसे किस वास्ते आने? ओ बेटा इन्होंने किसी ने दसिया कि आप उतला कर किराए ते देना. साढ़े को तो आटे वास्ते कोई कमरा नहीं है. किधर और जगह लबो. பஞ்சாபில் ஏதோ பேசி குழப்பறா. வாடகைக்கு விடக்கூடாது, அதுவும் நமக்கு விடவே கூடாதுன்னு நடுவுல புந்து குறுக்க சாலுறான். ஏங்க மேடம், we are decent people. If you have any condition, we will accept. Please, madam. No way. Please don't talk to me. It's not my business. உட்காருங்க உட்காருங்க. Papa, Papa just come inside. வரேம்மா. இருங்க சாவி எடுத்துட்டு வரேன். சரி சார். நீ எப்போ பூக்க போற? நான் உன்னை எப்போ பறிக்க போறேன்? ஆனந்த். குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். என்னப்பா எப்போ பார்த்தாலும் ரோசி செடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஸ்பெஷல் ரோசாவா? இது என் ஃப்ரெண்டு கொடுத்த சார். ஓ, பஞ்சாப்ல கூட ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அப்போ முக்கியமான ஃப்ரெண்ட் கொடுத்ததுன்னு சொல்லுங்க. ஓ வெரி குட் வெரி குட். ப்ரொசீட். தேங்க்ஸ். காட் பிளஸ் யூ.
ஆனந்த், என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? எதுக்கு சார் இதெல்லாம்? ஆரம்பத்தில் அண்ணன் தம்பியா இருந்த நாம சுதந்திரம் வாங்கி பிரிஞ்சது அமைதியா வாழணும்டா. இப்படி பாகிஸ்தானுக்கு ஒரு கேட்டு, இந்தியாவுக்கு ஒரு கேட்டுன்னு போட்டுக்கிட்டு எல்லைக்கோட்டை தாண்டது, பிரச்சனை பண்றதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அவங்க நம்மளை பார்த்து முறைக்கிறது, அதுக்காக நாம அவங்கள பார்த்து முறைக்கிறது வேணாம் சார். மனுஷனை கொள்றதுக்காக பண்ற இந்த ஒத்திகை வேணாம். வா போலாம். ஒரு சின்ன அடிப்பட்டதுக்கே ஒரு நாள் தாங்கிக்க முடியலையே. என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? நாம 2 பேரும் சந்திக்காமலே போயிருந்தா என்னமோ நம்ம கல்யாணம் ஆகி பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து 100 வருஷம் வாழ்ந்துட்ட மாதிரி திருப்தி இருக்கேன். உனக்கு எப்படிரா? 100 வருஷம் இல்லடா, 1000 வருஷம் சொல்லு. என்ன தனியா உட்காந்து புலம்புற அளவுக்கு வந்துட்ட? டேய், இந்த அமிர்தாவை பார்க்க தான் தமிழ்நாட்டிலேருந்து பஞ்சாபுக்கு வந்தேன். இங்கே வந்து அவள் வீட்டிலே தங்கிட்டு தினமும் அவளை பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஃபோட்டோ? டேய், மனசில் என்ன பெரிய ஓவியர் MF உசேன்னு நினைப்பேன். மாதுரி தீட்சத்தை மாடலாக வரைஞ்சிருக்கியா? டேய், இதெல்லாம் எவன் உசுர கொலை வாங்கறதுக்குடா? அந்த பெரிய சிங்கம் சின்ன சிங்கம் நினைச்சா என் தேகமெல்லாம் நடுங்குது. அவங்க வாளுக்கு என்ன காவு கொடுக்காம விடமாட்ட போல இருக்கு. மச்சான், ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவு செய்து இந்த ஃபோட்டோவை கீழ்ச்சி போட்டுலாம். விடுறா, என்ன நடந்தா நான் பார்த்துக்கிறேன், விடு. டேய், பின்னாடி நடக்கிற விபரீதம் பத்தி உனக்கு தெரியாது. கீழ்ச்சி என்ன வாளு ரத காவுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி நிலநடுக்கம் பூகம்பம் வந்ததுல, அதுல நாங்க ரத்த காயம் படாம தப்பிச்சிட்டோம்னு சொன்னோம். நான் என்னவோ கடா வெட்டி முடிவு பண்ணி பொங்க வைக்க போறீங்களாக்குன்னு பார்த்தேன். ஆமா, அது என்ன போட்டாவு? சாமி போட்டாவா? அத நீங்க பார்க்க கூடாது. அது அப்படியே மர. அப்படினா நான் அத பார்த்தே ஆகணும். தொறா மர. வாடா, விடுங்க. அட விடுங்க. வாடா சொல்றேன், விடுங்க. ஐயோ பாடுறே, புடுடா டேய். ஆட்டுக்கப்பா, போடா இப்படி. அட கொப்புறானே. ஏய், ஊரு விட்டு ஊரு வந்த உட்டாளக்கடி பசங்களா, உங்களுக்கு என்ன ஒரு நெஞ்செழுத்தம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க? ஓஹோ, இதுக்கு தான் இங்க வந்து டேரா போடுறீங்களா? ஏய், விட மாட்டேன் மவனுங்களா, விட மாட்டேன். இத இப்பவே போய் ஐயா கிட்ட போட்டு குடுக்கல என்ற வேற கையில் விழி இல்ல. ஐயோ வாங்க, நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சாதாரண விஷயம் இல்ல, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். 3 உயிர். ஆமாங்க, உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேங்க ப்ளீஸ். கையல், உன் காலை வேணா பிடிக்கிறேன், நீ நம்பால் இல்ல? என்ன நம்மால நோமாலன்ட்டு கைய கால பிடிச்சா விட்டுருவா நினைச்சீங்களா? இந்த வியாபாரத்துக்கு என்ன கூட்டு சேர்த்தாதீங்க. இப்பவே போய் சர்தார் ஜெயா கிட்ட சொல்லல. ப்ளீஸ் இல்ல. ஏய், என்னடி சமுக்கு அடிக்கிற? சொல்லுவியா? போய் சொல்லு. டேய், அப்படி பேச சுமாரா. ஏய், மாவளே, நீ மட்டும் சொல்லிட்டே வச்சுக்க, நாளை காலையில் இந்த பஞ்சாப் பேப்பர்ல தமிழ் பெண் படுகொலை 47 இடத்துல குத்தி கொன்னுட்டாங்கன்னு நியூஸ் வரும். அந்த நியூஸ படிக்கிறதுக்கு நீ உயிரோடு இருக்க மாட்ட. போய் சொல்லு. சொல்லு. அடங்கோ மக்கா, யாருகிட்ட இந்த லவுட் எல்லாம் உடுற? நீ மிரட்டனேனா நான் மிரண்டறேன்னு நினைச்சியா? என்ன யாருன்னு நினைச்சா? ஏய், கோயம்புத்தூரும் பஞ்சாபும் மிக்சிங். ஒரு எட்டு விட்டான்னு வையே, பன்ருட்டில போய் படுத்துக்குவே. போடாங்க போடா. ஏங்க பால் விக்கிற உனக்கு இவ்வளவு ஏத்த இருந்தா சோறாக்குற எனக்கு எவ்வளவு லொல்ல இருக்குன்னு காட்டுறேன். ஏய், விட மாட்டேன்டா. உன்னை 2ல ஒன்னு பார்க்காம விட மாட்டேன். என்னடா உன் கையில குடுறனா இல்லையான்னு பாரு. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன். டேய், அவனுக்கு வரத்துக்குள்ள கீச்சு போட்டல கொடா. ஏய், அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறியா? எதை? என்ன அவனுங்க கண்டம் துண்டமா வெட்டி போறதியா? அட பாவாட ராயா, என் பணத்துக்குள்ள என் சொந்தக்காரன் கண்ணில் காட்ட மாட்டான் போல இருக்கு. பஞ்சாபுக்கே பால் ஊத்துன, நாளைக்கு பஞ்சாப் எனக்கு பால் ஊத்த போகுதுப்பா. டேய், என்னையும் ஏன்டா குழப்பற? எதுவும் நடக்காது, தைரியமா இரு. வா. சட்டி சுட்டாதடா, கை விட்டதடா. ஏய், ஆனந்த், தூதுவாலா, கதா தரங்கடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா? ஏய், இப்ப திறக்க போறீங்களா? ஓடிச்சிட்டு உள்ள ஓட்டமா? கதா தரங்கடா. ஐயோ, நினைச்ச மாதிரியே வந்துட்டானுங்களே. டேய் 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 டேய், என்னடா? டேய், ஆளோட வந்திருக்கானுங்கடா. டேய், அது ஓடி போயிடலாம். வாடா வாடா, வா வா வா. ஏய், பாவாடாயா. ஏய், ஆனந்த், ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? சார், நான் சொல்றது கேளுங்க. தங்கிட்ட படமா வரைஞ்சிருப்பேன். சார், அவசரப்பட்ட எந்த முடிக்கு வராதீங்க. சார், நான் சொல்றது கேளுங்க. சார், நீ இவனை கவனிச்சுக்க. இத பார்ப்பா, நம்ம அம்மா தாவே படம் வரைஞ்சிருக்கா. ப்ளீஸ். உன்னை கொல்லாம விட மாட்டேன்.
ஏய் தூத்துவாலா, நீ இங்க வந்து ஒளிஞ்சிருக்கியா? படவார் ராஸ்கல், உன்னை கண்டன் துண்டமா வெட்டி கூறு போடலனா என் பேர் சுர்ஜித் சிங் இல்லனா. திட்டம் போட்டு என் வீட்டுல நுழைஞ்சிருக்கீங்களா? என்னோட உங்க கதை முடிஞ்சது. சுற்றுவானுங்க. ஐயா விடுப்பா. தூக்கம் வராம கதி கலங்கிட்டு இருக்க. இவன் என்னடா கும்பகர்ண மாதிரி குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. என்னடா பால் பாக்கெட்ல அப்படியே கிடக்கு? இதையெல்லாம் எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு பையன் வேலைக்கு இருந்தானே. வேலை பிடிக்கலன்னு திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டானா? தெரியலையே. ஐயா கண்ணு, செடிக்கு தண்ணி ஊத்துறேன்னு. செடிக்கு தண்ணி ஊத்துறது இருக்கட்டும், பாலுக்கு வேண்டாம் தண்ணி ஊத்துறது. சிக்கி இறங்கி வா. வந்து வேலையை பாடுறா டேய். ஐயே, என்னடா ஒரே இருட்டா இருக்கு. ஃபேனும் போடல, ஏசியும் ஓடல. இன்னும் இழுத்து போத்தி தூங்கிக்கிட்டு இருக்கான். ஏய் இங்க பாருடா, காத்தால வச்ச டிஃபனு இதையும் சாப்பிடாம அப்படி வச்சிருக்கான்டா. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும்னு. கேட்டியா நீ? ஆனந்த், எழுந்துடுறா. ஆனந்த் எந்திரி. ஆனந்த் என்னாச்சுப்பா? ஆனந்த், நேத்து சாயந்தரம் படுத்த 3 வேளையும் சாப்பிடல. எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்றா. காமராஜ் ஆடிட்டோரத்தில் நிகழ்ச்சி இருக்கு, நாங்க தான் ஸ்டால் போட்டிருக்கோம். அப்படி நீயும் வந்தீனா உனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல. இரு. நீங்க போங்க, நான் வரல. டேய், யாருன்னே தெரியாம பழகி யார் யாருன்னு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரியறது தான் வாழ்க்கைம்பாங்க. நாம தாண்டா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும். நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிடா? இந்தா பல்ல விளக்கு. அம்ரி, இதே நல்ல நிதியோட சேர்த்துடுங்க. என்னாச்சு? என்னடாச்சு? டேய், ஸ்டேஜ்ல ப்ரோகிராம் பண்ணல, அப்படியே அப்படியே என் அமிர்தா மாதிரி இருந்தாடா. டேய் டேய் சத்தியமா சொல்றேன்டா, அப்படியே என் அமிர்தா தான்டா. டேய் டேய் ஆனந்த், இங்க பாரு, நான் சொல்றது கேளு. அப்படிலாம் யாருமே இல்லடா. டேய் வீட்டுக்கு போலாம். நீ சுந்தர், நீங்க பக்கத்து பஸ் ஸ்டாப் போங்க. அங்க எவனாவது பொம்பளைங்களை கிண்டல் பண்ணா உடனே வயர்லெஸ்ல என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. யூ மே கோ. எஸ் மேடம். இங்க QMC போங்க. எவனாவது கிண்டல் பண்ணாங்கன்னா உடனே உள்ள தூக்கி போடுங்க. போங்க. ஓகே மேடம். எதுக்கு நான் நிறுத்த சொன்னேன்? பஸ் ஸ்டாப்ல பாரு, காஜோல் ரேஞ்சில் ஒண்ணு நிக்குது. மச்சான், அந்த மாதிரி கில்ஃபாவாது? அதே மாதிரி கில்ஃபா தான். டேய், எனக்கு இருக்கிறது ஆர்டினரி கண்ணு இல்ல, கன்னு. இந்த மாதிரி விஷயங்கள்ல இது தப்பு பண்ணவே பண்ணாது. நீ எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப? தனிவரமா இருக்கிற ஒன்ன பூத்து குலுங்குற ஒரு தோப்பாக்கி காட்டுறேன்டா. டேய், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? ஒர்க்கின் பண்ணி காட்டுறேன். ஒரே லுக்கில் 1000 பொண்ணுங்களை மடக்கி காட்டுவேன்டா. இன் மை லவ் ஹிஸ்டரி இந்த பன்னீர் தோத்ததா சிங்கிள் லெட்டர் கிடையாது. ஏய், இப்படி சூடு ஆயுதத்தை கூடா. டேய், அதுல பேட்டரி கிடையாதுடா. நோ ப்ராப்ளம். போன வாரம் வெறும் பென்சில் பாக்ஸ் வச்சுக்கிட்டு 3 ஃபிகரை மடக்கிருக்கேன். வாடி, ஆட்டோ பிடிச்சிட்டு போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மறுபடியும் எக்ஸ்கியூஸ் மீ. போலாமா? போலாமே. போலாமா? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். எங்க போலாம்? சிட்டிக்குள்ள சுத்தி சுத்தி வரலாமா,
இல்ல ஒதுக்குப்புறமா மகாபலிபுரத்தை தாண்டலாமா? போனா போதுன்னு ஒரு 5-10 கொடுத்து ஒரு பீட்டி வண்டியை பிடிச்சி குத்தாலத்துல போய் இறங்கி குதூகலமா குளிக்கலாமா? எங்க போலாம்? வேலூர். ஆ, அங்க ஓவர் வெயிலாச்சே. ராங் சாய்ஸ். பரவாயில்ல. ஆ, ஆமா, ஆ. அதுதான் நான். எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அங்கதான் நிக்கிறான் பன்னீர். யாரு? நான் தான். ம், ம்ஹும். எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குறியா? தலை நிறைய மல்லிகைப்பூ, கண்ணுல மை, வாயில ரத்தக்கற மாதிரி ஒரே லிப்ஸ்டிக். இந்த அலங்கார அடையாளம் போதாதா நீ தான் கண்டுபிடிக்கிறதுக்கு? லெட் அஸ் கம் டு பிசினஸ். என்ன எதிர்பார்க்கிற? நீ கேக்குறத பார்த்தா எப்படியும் 7 வரும். யூ மீன் 7000? நீ அளவுக்கு மீறி ஆசைப்படுற. இட்ஸ் ஆல் ரைட். நான் எப்பவுமே மீட்டருக்கு மேல போட்டு கொடுத்து தான் பழக்கம். என்னது? நெருக்கத்தில் இருக்கும்போது எனக்கு சவுண்டு கட் ஆயிரும். தனி ரூம் தானே? ம், தனித்தனி ரூம் தான். வா, வாட் அ பியூட்டியா. எக்ஸ்பீரியன்ஸ்? 3 வருஷம் ட்ரைனிங், 5 வருஷம் சர்வீஸ். வாவ், இதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்களா? ஓகேயா, கம் ஆன். ஒரு நிமிஷம். எஸ். நாயுடு. யார் அந்த நாயுடு? நாயுடு. ஓ, அங்கிள். நோ, மை அசிஸ்டன்ட். வாவ், வாட் அ நைஸ் ஜாப். ஜீப்பா வெத்தலை டப்பா செந்தூர போட்டா மிஸ்ஸிங். எனிவே, இவரை நான் தனியாக கவனிக்கணுமா? வேணாம், அவர் தான் உங்களை கவனிப்பார். ஓ, கஸ்டமர் கேர், வெரி குட். ஆமா, இப்படி கும்பலா வளைய வளைய சுத்துறீங்களே, போலீஸ் உங்களை பிடிக்காதா? எங்களை பிடிக்காது. பேட் சொசைட்டி. அந்த அளவுக்கு லஞ்சம் தலை விரிச்சு ஆடுது. ஆடுது அடக்கிடலாம். ஓ, சின்ன அங்கிள், தேங்க்யூ. அங்கே என் நண்பன் துடிச்சிக்கிட்டு இருக்கான். ஓகே, நம்ம உடனடியே இப்போ கிளம்புறோம். டாக்ஸி, ஆட்டோவா? ஜீப்ல போறோம். ஜீப்பா? எப்படி எப்படி ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல புடவை கட்டி பூ வச்சு லிப்ஸ்டிக் போட்டு நின்னா உன் கண்ணுக்கு தப்பா படுதா? இவனை லாக்அப்ல போடுங்க. ராத்திரி வந்து லாடம் கட்டுறேன். ஏண்டா நான் உனக்கு மாமாவா? யார் சொன்னா? நீங்க எனக்கு அப்பா மாதிரி, நான் உங்களுக்கு புள்ள மாதிரி. அப்பா! ஐயோ! அப்பா! என்ன மாமான்னு சொன்னது கூட கோவம் இல்ல. அப்பா நான் சொன்னேன். இல்ல, சொல்ல மாட்டேன். ஈவி டீசிங் பண்ற நாயெல்லாம் நடு ரோட்ல சரி, சுட்டு கொல்ல